ஹலிமா, ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது நான் சீக்கிரமா முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஏன் இந்த அவசரம்? நான் வீட்டுக்கு போனாதான் என் பையனை தூங்க வைக்க முடியும். வீட்டுல தான் அத்தனை பேர் இருக்காங்களே, அவங்க தூங்க வைக்கலாமே. எல்லாரும் இருக்காங்க, ஆனா என் பையனுக்கு நான் மட்டும்தானே அப்பாவா இருக்கேன். அவ்வளவு செல்ல கொடுத்து வளர்க்குறீங்களா? உனக்குலாம் அவ்வளவு செல்ல கொடுக்க மாட்டேன். பி வேர். பிள்ளைங்களை ஜென்டலா நடத்தணும். ஸ்ட்ராபெரி மாதிரி நசுக்கி போகிறதுக்கா? அவங்கள புரிஞ்சு நம்ம நடக்கணும். அவங்க நம்ம சொல் பேச்சு கேட்காம போகிறதுக்கா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஜெனரேஷன் பெற்றோர்கள் தான் பெஸ்ட். அதை நம்ம சொல்லக்கூடாது, அவங்க சொல்லணும். நேற்று என்பதை கற்றறிவோம், இன்று என்பதை புரிந்துணர்வோம், நாளை என்பதை தெளிந்து கடப்போம். இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல். நேற்று என்று சொல்லும் பொழுது பல நினைவுகள் கொண்ட பொழுது, பகலினை இரவுகள் தழுவிய கனவுகள் மறக்க கூடுமா? இன்று உருமாறும் தடுமாறும் கவிப்பாடும் மறைந்திடும் நிஜமே, தெளிந்திடும் நிழலே மறக்க கூடுமா? நாளை என்ற நாளை நாம் காண விரைந்தோமே, காலம் என்ற மாய நேரில் மறைந்தானே மறக்க கூடுமா? விவாத மேடைக்கு வந்தாச்சு. இங்கே நம்மளோட 3 தலைமுறையினர் இருக்கிறாங்க. அவங்க யார் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேற்றைய தலைமுறை. சார், நீங்கள் ஆரம்பிங்க. என் பேர் எடோல்ஃப். நான் வந்து ஒரு பர்ச்சேசிங் மேனேஜர், ஒரு ட்ரேடிங் கம்பெனியில் வேலை செய்கிறேன். என் பேர் ஜாக்லின். நான் ஸ்கூல் பஸ் மானிட்டராக இருக்கிறேன். ஓகே, என் பேர் இந்திரன். நான் வந்து இப்போ ஒரு செமி ரிட்டையர்ட், கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருக்கேன், ஃப்ரீலான்ஸாக ட்ரைனிங்கும் பண்ணிகிட்டு இருக்கேன், பயிற்சி. இன்றைய தலைமுறையில இருந்து யார் வந்திருக்காங்க? என் பேர் தாஜு. நான் வந்து ஃப்ரீலான்ஸ் நர்ஸ் அண்ட் ஆல்சோ பேரா கவுன்சிலராக இருக்கேன். நீங்க? வணக்கம், என் பேர் முகமது அலி, EHS மேனேஜராக இருக்கேன் நான். சரி, நீங்க? வணக்கம், என் பெயர் திலகவதி. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். நாளைய தலைமுறையில இருந்து யார் வந்திருக்காங்க? வணக்கம், என் பேர் நிகழ்யன். நான் வந்து ரிப்பப்ளிக் பள்ளியில் மாணவனாக படிச்சுட்டு இருக்கேன். வணக்கம், என் பேர் அசினா கத்திச்சா. நான் பாலர் பள்ளி ஆசிரியராக பணிபுரிகிறேன். வணக்கம், என் பேர் அருள் பிரசாத். நான் இப்போ தான் NS முடிச்சுட்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலை செஞ்சுட்ருக்கேன். 9 பேரையும் பார்த்தாச்சு, அவங்க பேர்களையும் தெரிஞ்சாச்சு. அடுத்ததா சூடான ஒரு விவாதம், ஒரு கலந்துரையாடலுக்கு நம்ம போகலாமா? சரி, இப்போ இங்கே வந்து விவாதத்துக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம பேரண்டிங்கை பற்றி பேச போகிறோம். ஆனால் பேரண்டிங்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பெற்றோராக இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம 3 தலைமுறையினர்கிட்டையும் கேட்டுருவோம். நீங்கள் சார் சொல்லுங்கள், பெற்றோர்னா என்னன்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து அன்பு செலுத்துகிறோம். அதிகாரம் இருக்கணும். ஓரளவுக்கு டேக் சார்ஜ் பண்ணிக்கணும். அவங்களோட அதிகாரம்னு சொல்லலாமா? அதிகாரம்னு சொல்லலாம். இந்த பக்கம் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வுங்கிறீங்க. சரி, நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். வழிகாட்டி, நல்வழிப்படுத்துகிற ஒரு விதத்தில் பெற்றோர்களாக நம்ம நடந்துக்கணும். வழிகாட்டின்னு சொல்லலாமா? சொல்லலாம். அடுத்த தலைமுறை உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெற்றோர் வேண்டும்? ஒரு ஃப்ரெண்ட்லியாக நண்பர்களாக இருக்கிற ஒரு பெற்றோர்கள் வேணும். பாசம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பாசமான ஒரு வழிகாட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். வழிகாட்டி, பாசம், அன்பு, புரிந்துணர்வு, இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு கேட்டுச்சு. 3 தலைமுறையினர் இருக்கீங்க. உங்க பெற்றோர் ஏன் சிறந்த பெற்றோர்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில் அப்பா அம்மா வந்து அவங்களோட பேரண்டிங் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது, வேறு மாதிரி இருந்தது. அப்பா வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தார். அம்மா கொஞ்சம் அனுசரித்து நம்மளை அன்போடு செலுத்து இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த கண்டிப்பு இருந்ததுனால நம்ம ஒரு கட்டுப்பாட்டோடு வளர்ந்தோம். அந்த அன்பும் இருந்தது, ஒரு கட்டுப்பாடும் இருந்தது. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய பெற்றோர் வந்து ஒரு சிறந்த. அப்போ நீங்கள் கட்டுப்பாடோடு வளர்ந்தீங்கன்னு சொல்கிறீங்க, இவங்க வளரலன்னு சொல்கிறீங்க. நான் அப்படி சொல்லலை. அந்த காலத்தில் நான் என்ன கவனிச்சேன்னா, எப்போதுமே பெல்ட் பேசும், ரோத்தான் பேசும்,
அடி வந்து பலமா இருக்கும். எது நடந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஒரு பாத்திரம் கூட ஒரு வெப்பனா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் நீங்க வளர்ந்துருந்தீங்க. நானும் அந்த காலத்துல அப்படிதான் வளர்ந்துருந்தேன். ஆனா இன்றைய காலமும் சரி, நாளைய காலமும் சரி, ஜென்டல் பேரண்டிங் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே நேரத்துல அடிக்கக்கூடாது, இப்போ அடிச்சா அபியூஸாவே மாறுது. அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பேசுவோம். ஏன் உங்களுடைய தலைமுறையில இருக்கிற பெற்றோர் சிறந்த பெற்றோர்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ எங்கள் அம்மா மட்டும் தான் சிங்கிள் பேரண்ட்ஸாக. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. அவங்க நிறைய வந்து இந்த ஊர் தப்பாக பேசிடும்னு சொல்லி ஒரு டிசிப்ளின் தான் மெயினாக நோக்குனாங்க. ஸோ அதனால் ஆனால் அந்த டிசிப்ளின் கொடுத்த வசி தான் நான் இப்போ நல்லா இருக்கேன், நான் ஒரு இதாக வந்திருக்கேன். ஆனால் இதே மாதிரி நாளையோட இதுக்கு வந்து சாத்தியப்படாது. அப்போ அவங்களுக்கு டிசிப்ளின் இல்லைங்கிறீங்க? இல்லை, நாளைக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக வளர்க்க முடியாது. கண்டிப்பாக வளர்க்க முடியாது. கண்டிப்பாக வளர்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க? வளர்க்க முடியாது. சரி, நாளைய தலைமுறைக்கு வருவோம். உங்கள் தலைமுறையில் இருக்கிற பெற்றோர் அவங்க தான் பெஸ்ட், சிறந்தது அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? அவர் சொன்ன நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அப்பாவோடைய அப்பாக்கள் வந்து தாத்தாக்கள் வந்து அவங்கள கேள்வி கேட்டாலே அடித்து வளர்த்தாங்க. பட் எங்கள் அப்பா அம்மா எங்களுடைய பேரண்ட்ஸ் ஏன் சிறந்த பேரண்ட்ஸை நாங்கள் சொல்கிறோன்னா, ஏன்னா அவங்க எங்களை அவ்வளோக்கா அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, அடிக்கிறத விட்டுட்டு உட்காந்து பேசி புரிய வைக்கிறாங்க. உங்களுக்கு ஜென்டல் பேரண்டிங் பிடிச்சிருக்கு? அதாவது அந்த வயசில் வந்து அவங்க சொன்ன மாதிரி அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம், அதுக்கப்புறம் நம்ம உணர்வுகளை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அது வேண்டாம்னு தோணுது. ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. சரி, இப்போ பெற்றோர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி இப்போ ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு. அதுதான் டிங்க் கப்பல். எத்தனை பேருக்கு டிங்க் கப்பல்னா என்னன்னு தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் விளக்குறேன். டிங்க் கப்பல்னா டுவல் இன்கம் நோ கிட்ஸ். இப்போ ஒரு தம்பதி பார்த்தீங்கன்னா அவங்க 5-6 ஆண்டுகள் வந்து கல்யாணம் பண்ணி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பிள்ளைகள் வேண்டாம், 2 பேரும் நம்ம சம்பாதிப்போம், நிறைய ஹாலிடேஸ் போவோம், விடுமுறை போவோம், ஆனால் பிள்ளைகள் வேண்டாம் சொல்லிட்டு அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. போ பேரண்ட்ஸ் இப்போ வந்திருக்காங்க. போ பேரண்ட்ஸ்னா உங்கள் வீட்டில் நாய்க்குட்டிகள் பூனைக்குட்டிகள்லாம் இருக்காங்க. அவங்கள நீங்கள் வளர்க்குறதுனால நீங்கள் போ பேரண்ட்ஸாக மாறுறீங்க. அதுவே ஒரு பெற்றோர் தானே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அந்த மாதிரி தோன்றது காரணம் வந்து மேபி நம்ம ஏசுற போது உன்னை வளர்க்குற போல ஒரு மாடை வளர்த்துடலாம்டா அப்படின்னு நம்ம பேசணும். அவங்க லிட்டரலாக எடுத்துக்கிட்டாங்களா? மேபி இருக்கலாம். ஓ, அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா? அதனால அவங்க மைண்ட் செட் வந்து இப்போ என்ஜாய்மெண்ட். அவங்க ஏன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ் வேற இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவலில் இருக்கிற வாசி படிச்சுட்டோம், முடிச்சுட்டோம், வேலை செய்கிறோம், நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட் தேவை. இப்போ வரைக்கும் ஏன் பிள்ளையை பெற்றுக்கிட்டு நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கணும், அந்த மாதிரி கூட அவங்க யோசிக்கிறாங்க இல்லையா? உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலாக அந்த கான்செப்ட், அந்த டிங்க் கான்செப்ட்ங்கிறது வந்து இவங்க கிட்டேருந்து வரல, இங்கே ஆரம்பித்து அங்கே தொடருது. அதை ஒத்துக்கிறீங்களா? இல்லை. இப்போ உங்களுடைய பிள்ளைகள் அவங்க வந்து ஒரு டிங்க் கப்பலாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, அந்த ஒரு ஆசையை நீங்க மதிப்பீங்களா? நிச்சயமா என்னோட விருப்பத்தை வந்து நான் தெரியப்படுத்துவேன். ஆனா திணிக்க மாட்டீங்க? திணிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வளர்க்க போறாங்க. ஆமா, ஏன்னா அவங்க தான் அவங்களோட வாழ்க்கை அவங்க தான் கொண்டு போக போறாங்க. ஆனால் நம்மளுடைய விருப்பம் என்ன நிச்சயமா நான் வந்து நல்ல முறையில் நம்ம எடுத்து சொல்லுவோம். அது நன்மைகள் என்ன அப்படின்னு, அவ்வளோதான். நீங்க எப்படிமா? ஸோ அவங்களோட சந்தோஷம் எதுவோ அதுலேயும் நல்ல விஷயத்த நம்ம எடுத்து சொல்கிறதோட நம்ம நின்றுக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே சொல்லும்போது தான் அவங்களுக்கும் வெறுப்பு, அவங்க ஆசை மேலேயும் வருது, நம்ம மேலேயும் வெறுப்பு வந்துடுது. நம்மளோட எண்ணம் அவங்கள நல்வழிப்படுத்தணும், நல்லபடியாக வரணும், அவங்களோட சந்தோஷம். எல்லா பெற்றோர்களுக்கும் அதான், நம்ம குழந்தை சந்தோஷமா இருந்துடணுங்கிறது. சரி, நாளைய தலைமுறை நீங்க இங்க இருக்கிறதுக்கு காரணமே இன்றைய தலைமுறை அவங்க சரி நம்ம பிள்ளைகள் பத்துக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சதுனால தான் இந்த தலைமுறை இப்ப இருக்குது. ஆனா உங்களையும் தாண்டி அடுத்த தலைமுறைன்னு ஒன்று வரணும்னா அதற்கு நீங்க குழந்தைகள் பெற்றெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஆனா நம்ம வந்து கல்யாணம் பண்ணலாம், எல்லாமே இருக்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் எனக்கு பிள்ளைகள் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிங்க் கலாச்சாரம் வந்ததே இவங்க பண்ண சேட்டையில தான் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இவங்க பண்ண சேட்டையில? இவங்க என்ன பண்ணாங்க? அது ஏன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்னா, நம்ம அப்பா அம்மா என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்குறாங்க, ஒரு பிள்ளையை போட்டு இப்படிலாம் பாடாப்படுத்துறாங்க, நம்ம இந்த கொடுமையை வேற யார்ட்டையும் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் வேற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படின்னா அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கும், அப்போ நம்மளும் இதே கஷ்டத்தை பண்ணுமான்னு நினைச்சிங்களா?
யாராச்சும் வேணும்னு கஷ்டப்படுவாங்களா? அதை தான் கேட்குறோம். அந்த கஷ்டங்கள்னு நீங்க சொல்லும்போது அதை நீங்க பொருளியல் ரீதியா, அதாவது பண ரீதியா நீங்க சொல்றீங்களா, இல்ல மற்ற காரணங்களால எனக்கு பிள்ளைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுக்கும் ஒரு பயம் இருக்கும், ஐயோ நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளும் கஷ்டப்படணுமா அப்படின்னு நினைக்கிறப்ப சரி நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிற்கிறது தான். அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி தான் அந்த டிங் கலாச்சாரமே வளர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகள் வேண்டாம்? வேணான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வேணும்னு சொல்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கு. வேண்டாமா ஏதாவது ஒன்று. சரி, நம்ம 3 பேரையுமே கேட்போம். நீங்க டிங்கா இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? பிள்ளை பெற்றுப்பீங்களா, பெற்றுக்க மாட்டீங்களா? Yes or no? Yes or no? மேபி. Do you see yourself as a parent? ஒரு பெற்றோரா உங்களால பார்க்க முடியுதா உங்களை? ஆமா. பார்க்க முடியுது. ஆமா முடியுது. முடியுது. ஒரு அம்மாவா உங்களால பார்க்க முடியுது. ஒரு அப்பாவா? பார்க்க முடியுது. ஒரு ஜாலியான அப்பாவா நான் இருப்பேன். சரி, இப்போ வந்து நீங்க கண்டிப்பான ஒரு பெற்றோரா இருப்பீங்களா, இல்ல நான் என் பிள்ளைக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்து வளர்ப்பேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? உண்மையிலே வந்து இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஏன்னா இன்னும் குழந்தைகளுக்கு ஒரு பெற்றோராக அந்த அனுபவம் வந்து இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஐ திங்க் கோ வித் த ஃப்ளோ. அது நடக்கும்போது அப்போ தான் நம்மளே ஒரு பெற்றோராக நம்மளை அறிவோம். நம்மளுடைய வளர்ப்பு அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான் நம்மளும் செய்வோம். ஆனால் கண்டிப்பாக இப்போ நம்மளை சுற்றி இப்போ ஜென்டல் பேரண்டிங் இருக்குது, நிறைய ஸ்டடீஸ் ரிசர்ச் இருக்குது, வெளியூரில் இருந்து நிறைய பெற்றோர்மார்கள் அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு குழப்படியாக இருந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஒரு பெற்றோராக இருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பு, பாசம், அரவணைப்புன்னு விவாதம் பல கோணங்கள்ல போயிட்டு இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல். கண்டிப்புனால தான் நாங்கள் இன்னைக்கு இங்கே இருக்கோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதே கண்டிப்பை தான் இவங்களும் சொன்னாங்க. அவங்க கண்டித்து வளர்த்தனால தான் நாங்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு நிலைமையில இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த கண்டிப்புங்கிறது முக்கியம் இல்லையா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். அது வந்து ஒரு சர்டன் லெவலில் வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து கண்டித்து வளர்த்தா நல்லா வளர்றவங்க எனக்கு ஒரு நம்பிக்கை அதில் இருக்குது. சும்மா ஒரு டிசிப்ளின்காக நம்ம அடித்தா ஓகே தே வில் க்ரோ வெல். அப்படி நம்ம டோட்டலி அடிக்காமல் வளர்த்தா அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு அடின்னு நான் சொன்னது வந்து மெட்டஃபாரிக்கல். ஸோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பேரண்டிங் ஒரு விதம், ஜென்டல் பேரண்டிங்கிறது இன்னொரு விதம். அது வந்து ஜெனரலாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. சர்டன் சில்ட்ரன் நம்மளுக்கு தெரியும், நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு தெரியும், இப்படி சொன்னால் அவங்க செய்வாங்க, அது ஸ்ட்ரிக்டாக சொன்னால் செய்வாங்க. சில பிள்ளைங்க வந்து ஒரே ஃபேமிலியில் கூட ரெண்டு பார்ட்டிஸ் இருக்கும். ஸ்ட்ரிக்டாக சொன்னால் செய்வாங்க, சில பேர் ஜென்டலாக சொன்னால் எடுத்துப்பாங்க. அது நம்ம பொறுத்து இருக்குது. அது எப்படி நம்ம அவங்களுக்கு இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சூஸ் பண்ணுங்கன்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? உங்ககிட்ட 2 பெரம்பு இருக்குது. ஒன்று ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங், இங்கே ரோஜா இருக்குது, இங்கே வந்து பெரம்பு இருக்குது. இது ஜென்டல் பேரண்டிங். ஒன்றை தான் சூஸ் பண்ணணும். எதை சூஸ் பண்ணுங்க? டேக் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங். அவர் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்கிற. நீங்கள் சொல்லுங்கம்மா, எதை எடுப்பீங்க? ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங். ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங். சார் நீங்கள்? நானும் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் தான். ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங். இன்றைய தலைமுறைகிட்ட வருவோம். நீங்க சொல்லுங்க, ஜென்டல் பேரண்டிங்கா இல்லை ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்கா? ஜென்டல் பேரண்டிங். பிகாஸ் எங்கள் அம்மா வந்து என்னை அடித்து வளர்த்தாங்க. நான் வந்து அந்த மாதிரி வளர்க்கணுன்ற அவசியம் தேவையில்லை. ஏன்னா எங்கள் அம்மா வளர்த்துறது வந்து அவங்க பேரண்ட்ஸ் மேபி அந்த மாதிரி வளர்த்த வாசி அவங்க நம்மளுக்கு அந்த மாதிரி அமுச்சு கொடுத்துட்டாங்க. நான் அமுச்சு கொடுக்குறது வந்து என் பிள்ளைங்கக்கிட்ட ஜென்டலாக போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நான் விருப்பப்படுறேன். உங்களுடைய தலைமுறையோட அது நிற்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. உங்க தலைமுறையில இருந்து நாளைய தலைமுறைக்கு நீங்க அதை கொண்டுட்டு போக கூடாது, அந்த ட்ராமாவை நீங்க கொண்டுட்டு போக கூடாது அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அது நல்ல ஒரு எண்ணம் தான். நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங், ஆனால் இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கணும். ஒரு ஜென்டலாகவும் இருக்கணும், ஸ்ட்ரிக்டாகவும் பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் சரி. நாங்கள் எங்கள் பெற்றோர்கிட்ட கேட்டு வளர்ந்த மாதிரி அவங்க இல்லை. நான் கவனிச்ச வரைக்கும் 15 வயதினர் பார்க்குற வரைக்கும் அந்த பெற்றோர் ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஏன் தெரியல என் பிள்ளைகிட்ட எரிஞ்சு விடுறாங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி பேசும்போது ஹே ஹவ் ஆர் யூ, நீ சாப்பிட்டியா அப்படின்னு அவ்வளவு பாசம், அன்பு. ஆனால் அதே பாசத்தோட அம்மா அப்பா கேட்கும்போது எரிஞ்சு விடுறது ஏன்? அது ஒரு உரிமையில தான் நினைக்கிறேன். இது ஜென்டல் பேரண்டிங்கால வந்த விளைவுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை,
அது ஜென்டல் பேரண்டிங் வந்து சின்ன பிள்ளைங்க கிட்ட இருந்து வருது இல்லையா? So அவங்கள வந்து எப்படி பக்குவப்படுத்தி அவங்க செய்த தவறுகளை வந்து கண்டிக்காம அவங்க ஏன் தவறு செஞ்சாங்க அப்படின்னு விளக்குறது. சரி, அடம் பிடிக்கிற பிள்ளைகளை நம்ம என்னத்தான் செய்யலாம் சொல்லுங்களேன். இப்போ ஒரு வாட்டி சொல்லலாங்க, 2 வாட்டி சொல்லலாங்க, 3 வாட்டி சுற்றி வளைச்சு சொல்லலாம், 5 வாட்டி சுற்றி வளைச்சு சொல்லலாம். கேட்கலன்னா அந்த மாதிரி அடம் பிடிக்கிற பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் தானே ஜென்ரல் பேரண்டிங் நீங்கள், அப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணுவீங்க? அடம் பிடிக்கிற பிள்ளைங்களை நம்ம சொல்லுற மாதிரி தான் சொல்ல முடியும். நம்ம எவ்வளோ அட்வைஸ் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து அடித்து நம்ம சொல்லவே முடியாது இல்லையா? அடித்தா அவங்க வந்து நான் போகிறேன், என் ஃப்ரெண்டு வீட்டிலோட நான் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்போம். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு தடவை சொல்லுவோம், 2வது தடவை சொல்லுவோம், 3வது தடவை குரலை கொஞ்சம் ஏற்றி சொல்லுவோம். அதுக்கு ஒரு பாடு அடிதான். அதுக்கப்புறம் அடிதான். இதே கேள்வியை பொதுமக்கள் கிட்ட கேட்டிருந்தோம். அடம் பிடிக்கிற பிள்ளைகளை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடம் பிடிக்கிற பிள்ளைய சமாதானம் பண்ண என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? நான் வந்து எடுத்து சொல்லுவேன், ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கொஞ்சம் ஃபேமாக சொல்லுவேன், இந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பா, இந்த மாதிரி அம்மா அப்பா கிட்ட அடம் பிடிக்கக்கூடாது, உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லுவேன். யூஸ்வலி வந்து பிள்ளைங்க அடம் பிடிச்சிச்சிங்கன்னா நான் ஹக் பண்ணுவேன், கீஸ் பண்ணுவேன், அவங்கள கொஞ்சம் பெம்பர் பண்ணுவேன். அவங்கக்கிட்ட ரொம்ப கத்த மாட்டேன், நான் கத்தினா ஒன்றும் அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஹக் தான் ரொம்ப பண்ணுவேன் நான். அந்த பிள்ளைங்கள் என்னென்ன கேட்குதுகளோ அதுகளை சொல்லி தான் சமாதானப்படுத்தும். வேறு ஒன்றும் அடிச்செல்லாம் சமாதானப்படுத்தக்கூடாது. யூஸ்வலி அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி செய்யக்கூடாதுமா, முன்ன நம்மலாம் எங்கள் அம்மா கூட இந்த மாதிரி தான் இருந்தோம், ஸோ நீயும் அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி சொல்லுவோம், கேட்டுக்குவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தலைமுறையில் சேர்ந்தவங்க தான் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அடிக்க மாட்டோம், அரவணைப்போம், கட்டி பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது உண்மையா இல்லை சும்மா பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கிறதுக்காக டிவியில் சொல்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து நம்ம அடித்து வளர்த்ததாக அந்த விளைவு இப்போ தெரியுது. இப்போ அலிமா சொல்லும்போது ஹலோ ஹவ் ஆர் யூன்னா அவங்க வெயிட் ஐம் கமிங் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு முதலே தெரிஞ்சதுன்னா அப்பா அம்மா நம்ம கூப்பிட்றாங்க உடனே போகணும் அப்படின்னா அந்த ரிசல்ட் அங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே கிடைச்சிடுது. அவர் சொன்னால் போல் ஒரு சார் சொல்லுவோம், 2 சார் சொல்லுவோம், 3வது சார் அடிதான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவங்க சொல்கிறாங்க இப்படி, இதனால தான் நீங்கள் ஸ்ட்ராபெரி ஜெனரேஷன் ஆகிட்டிங்களா, எங்களுக்கு சுற்றி வளைச்சி தான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ட்ராபெரி ஜெனரேஷன் அவங்க கண்டித்து வளர்த்து நம்மளே தானே கண்டிச்சு இருக்காங்க, அவங்க எப்படி ஸ்ட்ராபெரி ஆக முடியும்? ஏன்னா அவங்க வந்து கண்டிச்சது உங்களுக்கு பிடிக்கல. ஆமாம். அப்போ பிடிக்காதனால நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, அவங்கள வந்து ஜென்டலாக வளர்த்துட்டீங்க. அவங்களுக்கு இந்த சுற்றி வளைச்சி சொல்கிற விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களோட காலம் வளர்ந்த காலம் வந்து வேற. அவங்க நம்மளே அடித்து வளர்த்தாங்க. ஆனால் நம்ம அடித்து வளர்க்கும் போது செல்ல பிள்ளைங்க வந்து நல்லா வந்திருக்கலாம், செல்ல பிள்ளைங்க வந்து அந்தோட மன பாதிக்கப்பட்டு வழி தவறி போய் இருந்திருப்பாங்க. அந்த யோசிக்க போகும்போது திருப்பி நம்ம ஏன் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும், நம்ம கொஞ்சம் ஜென்டலாக நடந்துக்குவோம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக போனால் அவங்க. கொஞ்சம் தானே சொன்னீங்க, கொஞ்சம் தானே சொன்னாங்க. இப்போ ஆனால் நீங்கள் ஜென்டல் பேரண்டிங்கிட்டு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லும் போது நீங்கள் பாசிட்டிவ் சைட் போயிட்டீங்க. ஆனால் இப்போ கொஞ்சோன்னு வந்துச்சு. இல்லை கொஞ்சம் இல்லை, நம்ம நிறையாவே ஜென்டலாக இருந்துக்கணும். சரி, இப்போ இந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட சேர்ந்தது தான் இந்த இமோஷனல் எக்ஸ்பிரஷன், இமோஷனல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பிள்ளைகளை பார்த்து ஐ லவ் யூ, கட்டிப்பிடி வைத்தியம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் உங்களுடைய தலைமுறையில் பார்த்தா நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிற ஒரு தலைமுறையாக இருக்கீங்க. அது எந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த மனப்பான்மையில் வந்து உதவி இருக்கு? நிச்சயமா. ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இப்போ ஜென் ஜின்றீங்களா, உங்க பிள்ளைகள் கிட்ட நீங்க காட்டுறீங்க? நான் காட்டுறேன் நிச்சயமா. இந்த ஹக்கிங் எல்லாம் இருக்கு, எல்லாமே உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ முக்காவாசி அவங்க வந்து நம்மக்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்குறாங்க. இப்போ உங்களோட அப்பா கிட்டேயோ உங்கள் அம்மா கிட்டேயோ நீங்கள் ஓப்பனாக ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? இல்லை. அப்போ அவங்களும் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது நியாயமா? ஆனால் இப்போ உள்ள பசங்க வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களா? நிச்சயமா. அப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அவங்க பார்த்துருக்காங்க. அப்படி இருந்து ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்களா, நீங்கள் கொஞ்சம் அம்மா அப்பா கிட்ட நல்லா உரிமை கொண்டாடுறீங்க, அவங்க சில விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது தெனாவட்டா பதில் சொல்கிறது, மரியாதை குறைவாக பதில் சொல்கிறது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? ஒத்துக்குங்க, உண்மையை ஒத்துக்க. நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? செஞ்சுருக்கீங்க. நீங்கள் ஓரளவு செஞ்சுருக்கீங்க. நீங்கள் செஞ்சுருக்கேன். பார்த்தீங்களா சார்? நீங்கள்
உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? சொன்னதில்லை. ஏங்க? அப்படின்னா என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. அது என்னன்னே தெரியாது. ஓகே. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்பா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அம்மான்னு சொல்லியிருக்கீங்களா? சொன்னதில்லை. நீங்கள் சொன்னதில்லை. ஆனால் எழுதியிருக்கீங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? டெஃபினெட்லி நான் பிள்ளைங்களுக்கு டெஃபினெட்லி சொல்லியிருக்கிறேன். நிறையா வளரும் போதே சொல்லியிருக்கிறோம். அதனால தான் அவங்க அந்த அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்க்கு அந்த லெவல் இருக்குது. ஸ்ட்ரிக்ட் ஒரு பக்கம், லவ் ஒரு பக்கம். அந்த லெவலாக இருந்தால் அவங்களுக்கும் தெரியும், அந்த அவங்களுக்கு தெரியும். இந்த ஜென்டல் பேரண்டிங் அப்படின்னு சொல்லும்போது அல்லது ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஆண் பிள்ளைக்கும் ஒரு பெண் பிள்ளைக்கும் வந்து மாறுதா? ஏன்னா சில நேரங்களில் ஆண் பிள்ளைகளுக்கு எல்லா சுதந்திரத்தையும் நம்ம கொடுத்துருவோம், ஆனால் பெண் பிள்ளைக்கு அதே சுதந்திரம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். அந்த பேரண்டிங் ஸ்டைல் மாறுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நேற்றைய தலைமுறையினர்? சொல்லுங்கள். ஆக்சுவலி மாறணும். சரி, யாருக்கு அதிகபட்சமாக சுதந்திரம் கொடுக்கணும், ஆணுக்கா பெண்ணுக்கா? அது வந்து நம்ம வழக்கில் இருக்குது. ஓகே, நம்ம எவ்வளோ லிபர்ட்டி கொடுக்குறோம், எவ்வளோ நம்ம ஒரு கயிறு போட்டு எவ்வளோ வரைக்கும் நம்ம பூல் பண்ண முடியுமோ அவ்வளோ வரைக்கும் பூல் பண்ணி வச்சுருக்கணும். சரி, நடுவில் இருக்கீங்களே, நீங்கள் சொல்லுங்கம்மா. என்கிட்ட ஒரு பெண்ணும் ஒரு ஆம்பளை இருக்காங்க. என் பெண்ணை நான் வந்து கண்டிப்பாக வளர்த்துருக்கேன். என் ஆண் பிள்ளை அவன் என்எஸ்ல பொண்ணோட கற்றுப்படான். ஏன் இந்த பாகுபாடு, ஏன் இந்த வேறுபாடு? நீங்கள் அந்த இதை வச்சுங்க, நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து காரணம் வந்து மைண்ட் செட். அதாவது பெண்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு பாதுகாப்பு தேவை. அதனால அதை கொஞ்சம் கண்டிச்சு கவனமா வளர்க்குறது பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு, கலாச்சாரமும் ஒரு காரணமா இருக்கும். ஒண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு அதுவும் ஒரு விதமான அன்பு தானே. ஒரு அளவு அது ஒரு விதமான அன்பு. பிள்ளைகள் பேரண்ட்ஸை கம்பேர் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கம்பேர் பண்ணுறாங்க. என்ன பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, ஓ பாத்தியா அவங்க வந்து நல்லா டியூஷன் போனாங்க, நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாங்க, நீயும் அதே டியூஷன் தானே போகிற, ஏன் அந்த மதிப்பெண்கள் உன்னால் எடுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க. அலி, நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆக்சுவலாக இந்த கம்பேரிசன்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து அவங்க சொல்கிறது ஒரு விதம், அண்ணன் நல்லா படிக்கிறான், நீ தம்பி ஒழுங்காக படிக்கல, இவங்களுக்குள்ளேயே இந்த கம்பேரிசன் இருக்கும். இதுவும் ஒரு விதமான கம்பேரிசன் தானே. அந்த கம்பேரிசனை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் பண்ணதில்லை, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சார்? நம்ம என்ன சொல்லலாம், அவங்களோட பிள்ளைங்களோட ஏபிலிட்டி பொறுத்து இருக்குது. அவங்களோட லெவல் அவ்வளோ தானே, அவங்களுக்கு தான். இப்போ நான் வந்து மிதி வருஷம் ஒரு டியூஷன் கற்றுக் கொடுத்துருந்தேன் ஒரு சின்ன பிள்ளைக்கு, ஒரு பிரைமரி 3 கற்றுக் கொடுத்துருந்தேன். டோட்டலி மேத்தமேட்டிக்ஸ் வராது. until primary 4, primary 5, primary 6 the mother never passed in the mathematics. அதுக்கப்புறம் கற்றுக் கொடுக்கும்போது when she reached secondary 1 she passed, first time she passed. அதுக்கப்புறம் போகவே அது I lost track with her. Many years later அவங்க வந்து எனக்கு திருப்பி ஃபோன் அடித்தாங்க, ஹலோ சார் அவ இருக்கிட்டு ஐ எம் ஒர்க்கிங் as an accountant in a shipping company. இப்போ இதில் என்ன தெரியுது, அந்த வயசுக்கு வந்து சம்டைம்ஸ் அவ்வளோ அவங்க மெச்சூரிட்டி அவ்வளோ இருக்காது. ஸோ அவங்க போக 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 they mature and they will excel later. யோசிச்சுக்கிட்டே இருங்க, பல விஷயங்கள் சொல்லிட்டாங்க. இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல். நேற்றைய தலைமுறை இன்றைய தலைமுறை என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கம்பேரே பண்ண மாட்டோம், எங்கள் பிள்ளைகள் வந்து எங்களுக்கு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைய தலைமுறையில் இருந்து இப்போ நாளைய தலைமுறைக்கு வருவோம். உங்களுடைய பேரண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறாங்களா? சொல்லுங்க. டெஃபினட்டாக பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க, எந்த விதத்தில் பண்ணுறாங்க? அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து ஒரே பள்ளியில் தான் இருக்கோம், ஒரே வகுப்பில் தான் இருக்கோம். அவங்க கேட்குற ஒன்று எப்படின்னா, அது எப்படிரா பக்கத்து வீட்டில் தான் இருக்கீங்க, ஒரே ஸ்கூலுக்கு தான் போகிறீங்க, ஒரே டீச்சர் தான், ஆனால் இவன் இவ்வளோ மார்க் வாங்குறான், நீ இவ்வளோ மார்க் வாங்குற, ஏன்? அதை சொல்லி காட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு உருவாக்கியிருக்கா? ஆமாம், கண்டிப்பாக அது வந்து ஒரு மாதிரி நம்மளால் செய்ய முடியலையே, ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்மளுக்கும் தோணும். ஒரே கிளாஸில் தானே இருக்கோம், ஆனால் ஏன் வந்து நம்மளால் செய்ய முடியல? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக அது வந்து அப்போவும் நம்ம ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீங்கள் அந்த ஒரு இடத்த கொடுக்கல, நீங்கள் கம்பேர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்வீங்க. ஏன் கம்பேர் பண்ண மாட்டீங்க? இப்போ உங்கள் பிள்ளை வந்து ஒழுங்காக செய்யலை, இல்லை நீங்கள் அவ்வளவு உழைப்பு போட்டிருக்கீங்க, அவங்கள துணைப்பாட வகுப்புக்கு அனுப்பியிருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க, எல்லா வளங்களும் கொடுத்துருக்கீங்க, அப்படி இருந்தாலும் பிள்ளைகள் வந்து நம்ம நினச்சபடி சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு அப்பாவா அந்த ஒரு இது இருக்கும். ஓகே, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் சொன்னார் இல்லையா,
அதை வந்து நம்ம அனுபவிச்சிருக்கோம். அந்த வழி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த வழியை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. எப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ப்ளீஸ் டூ யுவர் பெஸ்ட். நீங்க சொல்றது இதுதான் என்னோட தெரியுது, உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கு அப்படின்னு தெரியுது. சரி, இப்போ நம்ம நாளைய தலைமுறை கிட்ட கேட்போம், உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க சொல்ல முடியாத விஷயம் என்ன இருக்கு சார்? நீங்க சொல்லுங்க சார். இப்போ அவங்க கேமரால போட்டு உடைச்சாங்கன்னா யோசிச்சு பாருங்க உங்க இல்ல, நல்ல ஏதாவது- வீட்டுக்கு போனோன்னு. நீங்க முத ஆரம்பிங்க. பொதுவாகவே செய்யக்கூடிய சுட்டித்தனங்களை வீட்டில் சொன்னால் மோஸ்ட்லி திட்டு விழுகும். நீங்க சொல்லுங்கம்மா. இப்போ குடும்பத்துக்குள்ளேயே சில விஷயங்கள் நடக்கும். லைக் நம்ம அண்ணன்மார்கள், அக்கா, தங்கை இவங்களை பற்றி இருக்கிற கருத்துக்களை வெளியே சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது எனக்கு. அது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறது. மற்றபடி நான் வளரும்போது கண்டிப்பாக வெளியில் போகிறது இதெல்லாம் கேட்கணுன்னா எனக்கும் கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் தயக்கமாக தான். சரி, இதே கேள்வியை நம்ம வந்து மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். மக்கள் என்ன சொல்றாங்கங்கிறத பார்ப்போம் வாங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க செய்யாத சொல்லாத எதையெல்லாம் உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட பண்றாங்க? எங்கள் அப்பா அம்மாட்ட நாங்கள் எதுவுமே சொல்கிறது இல்லை. ஆனால் பிள்ளைங்க எல்லாம் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் காலத்தில் வந்து எங்கள் அம்மா அப்பா என்ன வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம வாங்கி கொடுத்தாலும் ஏன் இந்த கலர் வாங்குறீங்க, ஏன் இதை வாங்குறீங்கன்னு ரொம்ப கேள்வி வருது. ஸோ அது ஒன்று இருக்குது. எங்கள் அம்மா அப்பா காலகட்டத்தில் இந்த மாதிரி இல்லை. நாங்களும் எதுவும் கேட்க மாட்டோம், அவங்க கொடுத்தது தான் நாங்கள் எடுத்துக்குவோம். இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து நாங்கள் இன்னும் கூட செய்கிறோம். நான் வளர்ந்த காலகட்டத்தில் எங்கள் வீட்டிலலாம் ஆர்மி லைஃப் மாதிரி தான், வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். எங்கள் அப்பா எது சொன்னாலும் நாங்கள் ஏன்னு கூட கேட்குறது இல்லை. எதுக்குமே வந்து ஏன்னு கேட்குறதே இல்லை. அப்பா சொன்னால் சரி செஞ்சிடுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஐ லவ் யூ. அந்த காலத்தில் வந்து நம்ம அப்பா அம்மா கிட்டலாம் ஐ லவ் யூ சொல்ல மாட்டோம், ஏன்னா கொஞ்சம் கூச்சப்படுவோம். ஆனால் இப்போ வந்து நம்ம பிள்ளைங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுங்கன்னு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கிராண்ட் சில்ட்ரன்ஸுங்களையும் ஐ லவ் யூ சொல்லு அந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். நம்ம எதுவும் அம்மாட்ட கேட்க மாட்டோம். அப்படியே கேட்டிருந்தாலும் அவங்க வாங்கி கொடுக்கலன்னா அதை பெருசாக எடுத்துக்காம விட்டுருவோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு கூட அவங்க ரொம்ப யோசிப்பாங்கன்னு சொல்கிறது நமக்கு தெரிய வருது. ஆனால் இங்கே வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். மேலோட்டமாக பார்த்துட்டு இதை சொல்கிறதுக்கு பயம், அப்பா அவர் சொன்னார் சேட்டை பண்ணுறது சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னார். பயங்கிற ஒரு ஷேடோக்குள்ளே, இந்த நிழலுக்குள்ளே இன்னொரு விஷயமும் ஒளிஞ்சிருக்கு. எப்படின்னா, இப்போ நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து ஃப்ரீயாக பேசலைன்னா, பழகலைன்னா அந்த பிள்ளைங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த நீங்கள் முதல் சொன்னீங்க அதிகாரம் அப்படிங்கிற அந்த அதிகாரங்கிற போர்வையில் இதெல்லாம் மறைஞ்சிடுது. அப்போ உங்களுக்கு அவங்கள பிரச்சனைகள் என்னன்னு தெரியாமல் போயிடுது. இதனால சில பிள்ளைங்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதனால தான் நான் சொன்னேன், அதிகாரம் வந்து ஒரு அளவுக்கு இருக்கணும். நம்ம வந்து அவ்வளோ கொடூரமாக நம்ம இன்னும் அதிகாரம் பண்ணுறது இல்லை. ஓரளவுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் வந்து மறைஞ்சு போயிடுது, நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா சொன்னாக்கா அவங்க வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில், இதனால் அவங்க வந்து நண்பர்கிட்ட தான் அவங்க சொல்லுவாங்க, நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் போக தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதனால நம்ம வந்து அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம், சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம், சொல்கிறதுக்கு சேஃப் ஸ்பேஸ் கொடுக்குறது. ஸோ அந்த சேஃப் ஸ்பேஸ் கொடுக்கறது பெற்றோரோட கடமைன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் மகன் வந்து ஒன்றும் சீக்கிரட்டாக வச்சுருக்காது, ஆனால் என் மகன் சீக்கிரட்டாக வச்சுருப்பான். நேற்றைய தலைமுறை கிட்ட உங்களுக்கு தொழில்நுட்பமே இல்லை இல்லையா? இன்றைய தலைமுறைக்கு அந்த ஒரு தொழில்நுட்பம் இல்லாமல் வளர்ந்தாங்க. ஆனால் அதன் பிறகு இப்போ கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் பிறந்ததே தொழில்நுட்பமோடு தான். இப்போ 3 தலைமுறையினர் வந்து ரொம்ப வெவ்வேறுபட்ட ஒரு தொழில்நுட்பம் ஸ்டைல் பாணியில் வந்து அவங்க வளர்ந்துருக்காங்க. அதனால இந்த தொழில்நுட்பம் அவசியமா இல்லை அவசியம் இல்லையா? அது இருந்தால் தான் ஆரோக்கியமான ஒரு பிள்ளையை வளர்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு வகையில் ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு வகையில் ஆரோக்கியமாக இருக்கு. இன்றைய தலைமுறை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. என்னோட பொறுத்தபடி நம்ம அதை கற்றுக்கிட்டு போகலாம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த கை தொலைபேசி எதுவுமே கிடையாது, டெக்னாலஜி பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் நாங்களோட இது வந்து ஒரு காலகட்டத்திலேருந்து அந்த டெக்னாலஜி வந்துருச்சு, நம்ம அதை கற்றுக்கிட்டோம். ஆனால் கற்றுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் நம்ம பசங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மேற்கொண்டு கற்றுக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு இப்போ இன்ஸ்டாகிராமு, டிக்டாக் நிறைய விஷயங்கள் இருக்குது. டெக்னாலஜி வளர வளர நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கிறோம், கெட்டது வந்து எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களை பசங்களை பொறுத்து இருக்குது. ஆமாம், உண்மைதான்.
இப்போ மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம், அதாவது நீங்கள் பெட்டர் அப்பாவா இல்லை உங்கள் அப்பா பெட்டர் அப்பாவா இல்லை நீங்கள் பெட்டர் அம்மாவா இல்லை உங்கள் அம்மா பெட்டர் அம்மாவாங்கிற கேள்வியை நாங்கள் நம்ம மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வருவோம். உங்க அம்மா சிறந்த அம்மாவா இல்ல நீங்க சிறந்த அம்மாவா? எங்கள் அம்மா தான் பெட்டர் அம்மா. அவங்களுக்கு இருக்கிற பொறுமை அளவு வந்து கடல் அளவு. டெஃபினெட்லி எங்கள் அம்மா தான் பெட்டர் அம்மா. அவங்கள மாதிரி வர முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா அப்பா எல்லாக்கிட்டையும் நான் இல்லை. ஸோ டெஃபினெட்லி அவங்க சிறந்தவங்க தான். அவங்க இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே இருக்கோம். நிச்சயமாக எங்கள் அம்மா தான். ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நாங்களும் வந்து அதுக்கு தகுந்தாப்புல பிஹேவ் பண்ணி அந்த மாதிரி இருப்போம். ஆனால் எப்படி இருந்தாலும் அம்மா தான் பெஸ்ட்டு. அவங்களும் சிறந்த அம்மா தான், நானும் சிறந்த அம்மா தான். எல்லாமே அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். எப்படி இருக்கணும், எப்படி பிள்ளைங்கிட்ட பேசணும்னு கற்றுக்கிட்டேன். ஆஹா, எல்லாருமே அவங்களுடைய அம்மா தான் அவங்கள விட சிறந்த அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அளவுக்கு நம்மளால சிறந்த அம்மாவா இல்லாமல் போனால் கூட நம்ம என்ன செய்யலாம்? சிறந்து விளங்குறதுக்கு ஒரு அம்மாவா நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். இன்றைய தலைமுறை அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நிறையா கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நாளை தலைமுறை வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், அவங்களே வந்து அதை நோக்கி போயிட்டே இருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. அலி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பெட்டர் அப்பாரா இல்லை உங்கள் அப்பா பெட்டர் அப்பா? கண்டிப்பாக வந்து கிரெடிட் எங்கள் அப்பாவுக்கு தான் பெட்டர் அப்பான்னு சொல்லுவேன். ஏன்னா அவருடைய வளர்ப்பு அந்த கண்டிப்புனால தான் நான் வந்து இப்போ என் பசங்களை வந்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், வழி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த கிரெடிட் கொடுத்தாகணும். இன்றைக்கு நம்ம இந்த பேரண்டிங்கை பற்றி நிறையவே அன்பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்காக இருக்கட்டும், ஜென்டல் பேரண்டிங்காக இருக்கட்டும், தொழில்நுட்பத்தை பற்றி பேசி இருந்தோம். ஆண் பிள்ளை எப்படி வளர்க்குறோம், பெண் பிள்ளை எப்படி வளர்க்குறோன்னு நிறைய கருத்துக்களை வந்து ரொம்ப நல்ல கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு கலந்துரையாடலை நம்ம இன்னும் மெருகூட்ட போகிறோம். அடுத்ததாக ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் இணைய வரப்போகிறாரு. அவரை சந்திக்கலாம், வாங்க. வளர்தமிழ் இயக்க தலைவரான திரு நசீர் கனி அவர்கள் தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி உறுப்பினராகவும் தமிழ் மேம்பாட்டுக்காகவும் பாடுபட்டு வருகிறார். தமிழர் பேரவையின் சமூக விருது பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம மூயிஸ், மண்டாக்கி, சிண்டா இந்த அமைப்புகள்ல முக்கிய பொறுப்புகள் வகிக்கிற திரு நசீர் கனி அவர்களை தான் நம்ம இப்ப வரவேற்க போறோம். வணக்கம் சார். எங்களோட இன்னைக்கு வந்து சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. பல பேர் பல விஷயங்கள் சொன்னாங்க, கேட்டிருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த கலந்துரையாடல் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து அவ்வப்போது அடிக்கடி வந்தது. கண்டிப்பு, அதிகாரம், மென்மையான முறை அல்லது அரவணைப்பு. இந்த இரண்டு சொல்லுக்கிடையே நேற்று இன்று நாளை சார்ந்த உறுப்பினர்கள் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவித்தாங்க. பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் பிள்ளைகள் வருங்காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்று நாம் நம்புவோம். ஆனால் காலப்போக்கில் காலத்திற்கேற்ற கோலம் போல நாம் வளர்ப்பு முறைகளை நாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோமோ அதையே தொடர்ந்து கையாள முடியாது. இப்போ நீங்கள் வந்து சிங்கப்பூர் அரசாங்கத்தை எடுத்துக்கிடுங்க. அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோடிகள் செய்த அந்த முறை இப்போ உள்ள முறைக்கு அது ஈடு கொடுக்க முடியாத ஒரு முறையாகிடும். ஆகவே கணினி உலகத்தில், இணையதளத்தில் உலகம் விரிவான ஒரு வாழ்க்கை சூழலில் வாழ்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தகுந்த சமுதாய உறுப்பினர்களை, குழந்தைகளை உருவாக்க வேண்டும். இப்போ பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் நம்ம ஆசிரியர்கள் நம்ம வந்து கண்டிக்கிறதுக்கு பல உரிமைகள் இருக்குது. பெற்றோர்களே சொல்லுவாங்க, நீங்கள் அடிங்க இல்லாட்டி பயமுறுத்துங்க எல்லாம். இப்போ நீங்கள் யாரையும் தொடவும் முடியாது, இழுக்கவும் முடியாது. ரொம்ப பக்குவமாக தான் வந்து பிள்ளைகளை வந்து வளர்க்க முடியும். ஆகவே அவங்க கையில் வந்து இப்போ ஹேண்ட்ஃபோனு, கணினி எல்லாமே இடம்பெறுகின்ற போது அவங்க அந்த ஒரு சூழலுக்கேற்க வாழ்கின்ற ஒரு காலத்தில் நம்ம எந்த விஷயத்தையும் வந்து கண்டிப்பாக உறக்கமாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் குறைந்து அவர்களை புரிய வைத்து செயல்படுத்தக்கூடிய முறை தான் அதிகமாக வருகின்றது. கூட்டு குடும்பமாக இருந்து இப்பொழுது பெரும்பாலும் வீடமைப்பு வளர்ச்சி காலத்தில் ஒவ்வொரு குடும்பங்கள் தனித்து ஒரு சில குடும்ப உறுப்பினர்களுடன் வாழ்கின்ற ஒரு நிலையில் எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அன்பை வெளிக்காட்டுறது அது எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பெற்றோரா சொல்லுங்களேன். நான் மகனாக இருந்து ஒரு தந்தையாக மாறி இப்போது ஒரு தாத்தாவாக இருக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு காலகட்டத்தில் வெவ்வேறு மாதிரியான பிரதிபலிப்புகள்.
என்னுடைய அப்பாவை நான் பார்க்கும்பொழுது சற்று பயம் இருக்கும், மரியாதை கலந்தது. ஆகவே இப்போ உள்ள காலத்தில் ஓடி வந்து அரவணைத்து ஐ லவ் யூன்னு சொல்கிற அந்த ஒரு நிலை வந்து எங்கள்கிட்ட இல்லை அப்போ. ஆனால் காலப்போக்கில் என்னுடைய நான் வந்து ஒரு பெற்றோராக இருக்கும்போது என் பிள்ளைங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கூடுதலான அந்த சுதந்திரத்தை வந்து நான் கொடுத்தேன். ஐ லவ் யூன்னு சொல்வதற்கான அந்த வார்த்தைகள்லாம் இருந்துச்சு. அந்த ஹாக் என்று சொல்லக்கூடிய அரவணைத்து அவங்க கஷ்டம் இருக்கும் பொழுது ஐ எம் ஹியர் டு லேண்ட் அ ஷோல்டர் என்று சொல்லி அவர்களை அந்த நிலையிலிருந்து ஒரு தைரியத்தை மூட்டி ரெசிலியன்ட் என்று சொல்லக்கூடிய மீள்தன்மையெல்லாம் உண்டாக்குவதற்கான அந்த குடும்ப சூழலை வந்து உருவாக்க முடிஞ்சது. ஆனால் அதே நிலையில் நான் இப்போ தாத்தான்னு இருக்கும்போது என்னுடைய செல்ல பேர பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா துடித்து போய் அவர்களுக்கு வந்து செல்லமான முறையில் எது செய்ய முடியுமோ அதிகமான விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுக்குறதோ, அவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்குறதோ, அல்லது அழுதாங்கன்னா என்னுடைய மகன்கிட்ட வந்து இப்படி ரொம்ப கண்டிக்காத, இப்படி செய்யாத அப்படி கொஞ்சி அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து அதை அந்த அழுகையில் இருந்து அந்த கஷ்டத்துலேருந்து நீக்கிறதுக்கான அந்த மென்மையான குணத்தை வந்து நான் பெற்றுக்கொண்டேன். இப்போ நான் உங்ககிட்டே கேட்குறேன் சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு தாத்தாவா நான் கொஞ்சி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த செல்ல தட்டையும் ஏற்றுக்குவீங்களா, ஏற்றுக்க மாட்டீங்களா? எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். என் மகன் வந்து என் முன்னால் வந்து அடிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவனை தடுக்கிறதுக்கு நான் போவேன். இருந்த போதிலும் சில நேரத்தில் ரொம்ப அடம் பிடிக்கும் பொழுது, அதாவது நம்ம இம்சை கொடுக்கின்ற அளவுக்கு அந்த சேட்டைகள்லாம் அதிகரிக்கும் பொழுது அது செய்கிறது சிறப்பு அப்படின்னு நான் வந்து ஏற்றுக்கொள்வேன். இப்படியே நீங்க அரவணைச்சு உங்களுடைய பேர பிள்ளைகள் வளர்ந்துட்டோன்னு தாத்தா நான் வந்து இந்த ஒரு துறையில நான் ஈடுபட போறேன்னா நீங்க நிச்சயமா அவங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவான தாத்தாவா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கேட்போம். இப்போ உங்க பிள்ளைகள் கிட்ட நீங்க என்ன சொல்வீங்க? நல்லா படிச்சு நீ நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அதாவது ஒரு வழக்கறிஞர், ஒரு ஆசிரியர், ஒரு மருத்துவர், இப்படி பாரம்பரிய துறைகளை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்க கிட்ட நீங்க புத்திமதி அறிவுரை கூறுவீங்களா? இல்ல பரவாயில்லப்பா உன்னுடைய ஆசை என்ன, உன்னுடைய பேஷன் என்ன, அதை நீ பின்பற்று அப்படின்னு அவங்களுக்கு ஊக்கம் கொடுப்பீங்களா? இன்றைய தலைமுறையிலிருந்து வரலாமே, அலி சொல்லுங்க. நான் வந்து நிச்சயமாக என்னோட ஆசைகளை வந்து நான் திணிக்க மாட்டேன். அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்க, ஏன்னா எந்த துறையை நீ தேர்ந்தெடுத்தாலும் நிச்சயமாக அது வந்து உனக்கு பிடிச்சிருக்கணும், நீ சிறப்பாக அதில் செய்யணும். ஆதரவு கொடுப்பீங்க நிச்சயமா, கண்டிப்பாக. சரி, இப்போ நீங்கள் நேற்றைய தலைமுறையினர் நீங்கள் சொல்லுங்க சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பம். இந்திரன் சார் சொல்லுங்க. அவங்க முடிவு கூட்டுருவாங்க, விட்டுருவீங்க. ஏன்னா அது வந்து இந்த தலைமுறை, இந்த மில்லினியம் ஜெனரேஷன், இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸ் மாதிரி. அதே மாதிரி தான் நீங்களும் செஞ்சீங்களா? அவங்கள தனியாக விட்டுருவேன். தனியாக விட்டுருவீங்க. சரி, நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைங்க என்ன விருப்பப்படுதோ அவங்களோட இஷ்டத்தை நம்ம விட்டுடணும். எனக்கு அலி சார்கிட்ட மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ நம்ம வந்து படிப்பை பற்றி பேசிட்டோம், கெரியரை பற்றி பேசிட்டோம். இப்போ அதே வந்து திருமணம் அப்படின்னு வரும்போது உங்களோட முடிவு எப்படி இருக்கும்? யார் எவர் என்னன்னு விசாரித்து நான் கண்டிப்பாக வெரி சப்போர்ட்டிவ். முதல்ல சொன்ன மாதிரி அதே மாதிரி தான். ஒரு விருப்பத்துக்கு மாதிரி நியாயமான சந்தோஷம் நம்ம வந்து குறுக்கிட தேவையில்லை. அதே மாதிரி தான் நீங்களும் செய்வீங்களா? அப்படிதான் போய் ஆக சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதை மனப்பூர்வமாக நீங்கள் சொல்லணும். தொழிலாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், அங்கே பார்ப்போம். அது அவங்க சொல்கிறது வந்து நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அது வழியாக தான் போய் ஆகணும். நாளைய தலைமுறையினரே நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அந்த மாதிரி விடுவீங்களா, அனுமதிப்பீங்களா? என்ன அவங்க தேர்வெடுத்தாலும் அது நல்லதோ கெட்டதோ அது அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. அதை வந்து நம்ம தீர்மானிக்க கூடாதுன்றது என்னோட கருத்து. ஆனால் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. இப்போ அவங்க தப்பாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களோட பக்குவம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதை நீங்கள் தடுக்காமல் இருக்கும்போது அவங்க அந்த பள்ளத்தில் விழுந்துட்டாங்க, அப்போ எப்படி சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்ககிட்டேருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக சில விஷயங்களை வந்து நம்ம எது நல்லது கெட்டதுன்னு நம்ம வந்து புகத்துறோம். நம்ம வந்து பிள்ளைங்கள்ட்ட வளரும் பொழுது அந்த விளிமியங்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கு மேலே அவங்களுடைய மற்ற சூழல், பள்ளிக்கூட சூழல், வேலை சூழல், இதெல்லாம் நம்ம கூடவே இருந்து பார்க்க போகிறதில்லை.
இன்னைக்கு இந்த கலந்துரையாடல்ல நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம வந்து கேட்டிருந்தோம். அதே நேரத்தில் நீங்க உங்களுடைய பயனுள்ள குறிப்புகளை நம்மோட வந்து பகிர்ந்து கொண்டீங்க. நிச்சயமா ரசிகர்களுக்கு இது ரொம்ப உதவியா அமைஞ்சிருக்கும், அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வா இருந்திருக்கும். பல நாட்கள் இப்போ வந்து பெற்றோர் அவங்களுடைய பிள்ளைகள் கிட்ட பேசாம இருந்திருக்கலாம், இல்ல பிள்ளைகள் பெற்றோரிடம் வந்து பேசாம இருந்திருக்கலாம், இல்ல அவங்களே கொஞ்சம் மரியாதை குறைவா பேசியிருக்கலாம். அதையெல்லாம் நடந்து இருந்துச்சுன்னா இந்த ஒரு எபிசோட் பார்த்த பிறகு அதை கொஞ்சம் மாற்றுவாங்கன்னு நம்புவோம். நிச்சயமாக. நன்றி சார், வந்து எங்க கூட பல விஷயங்கள் பகிர்ந்து. சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்து கலந்து மற்ற கருத்துக்களை சேகரித்து என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் நன்றி. நன்றி திரு நசீர்கனி, நன்றி. ஹலிமா, நம்ம சிறப்பு விருந்தினர் நமக்கு பல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதில் புதுசான சில விஷயங்களை நானே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிறப்ப இன்னொரு கேள்வியும் தோணுது. அதாவது பெற்றோர்கள் எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக பிள்ளைங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் தொடலைன்னு நினைக்கிறேன். நம்ம அதை பற்றி பேசிடுவோம். நிச்சயமா நேற்றைய தலைமுறை கிட்ட இருந்து ஆரம்பிப்போமா? அது வந்து அவங்க படிக்கிற வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தோம். படித்து முடித்து வேலைக்கு போகும்போது ஓகே அவங்க மேனேஜ் பண்ணுற வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த வயது வரைக்கும் கொடுத்தீங்க, காசு கொடுத்தீங்க? ஒரு 21-22 இயர்ஸ் ஓல்ட். அதுக்கப்புறம் அவங்க என்எஸ்லாம் முடிச்சு வேலைக்கு போயிடுவாங்க. நீங்க சொல்லுங்கம்மா. 21-22. அதன் பிறகு அவங்களே ஏர்ன் பண்ணிட்டாங்க, சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க வந்து சொந்தமாக செஞ்சுட்டாங்க. நீங்கள் சார்? அப்படி தான் என்எஸ் போகிற வரைக்கும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து ஃபைனான்ஷியலாக இருந்தும் சரி, மாரல் சப்போர்ட். இப்போ மாரல் சப்போர்ட் இன்னும் இருக்குது. இப்போ எல்லாம் வேலை செய்கிறதுனால அவங்க வேலை சம்பாதிக்கிறதுலாம் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் காசு கொடுக்குறாங்க. அவர் சொன்ன மாதிரி நம்ம கேட்குறதில்ல, ஆனால் அவங்க வாலண்டியர் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைய தலைமுறை சொல்லுங்க. ஓகே, யூஸ்வலாக வந்து 18 வயசு வரைக்கும் தான் ஒரு தாய் தகப்பனோட கடமை அவங்கள படிக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலைக்கு போய் அவங்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம சிங்கப்பூரில் வந்து அவங்க என்எஸ் படித்து முடிச்சனோட 18 வரைக்கும் படித்து முடிச்சனோட அவங்க என்எஸ் சர்வ் பண்ணணும். என்எஸ் முடிச்சுட்டு வந்ததோட மேபி அவங்க வந்து யூனிவர்சிட்டி போவாங்க. அப்படி போலி படிக்கிறவங்கன்னா அவங்க படித்து முடிச்சுட்டு தான் என்எஸ் சர்வ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கட்டத்தில் வந்து யூனிவர்சிட்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் நம்ம சப்போர்ட் கொடுப்போம். அவங்க எப்போ படித்து முடித்து நம்ம வந்து அவங்களுக்கு டைம் கொடுப்போம். எப்போ வந்து அவங்க வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம வந்து அவங்கள டேக் ஓவர் பண்ண சொல்லணும். அவங்களே நீங்களே பார்த்துக்குங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்கன்னா அது அவங்களோட இஷ்டம், நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். அலி? எனக்கும் அதே கருத்து தான். தேசிய சேவை போகிற வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கணும். சிங்கப்பூரில் அந்த பிள்ளை 40 வயசு கல்யாணம் பண்ணிச்சுன்னா 40 வயசில் தான் அவங்க வீட்டை விட்டு வெளியாகிறாங்க. அந்த 40 வயசு வரைக்கும் அந்த பிள்ளை குடும்பத்தோட தான் இருக்கும். ஆக்சுவலி அவங்க கல்யாணம் கட்டினா அவங்க தனியாக வீடு வாங்கி அவங்க தனியாக போகலாம். ஐ மீன் தட் இஸ் த நார்ம் இப்போ ப்ராக்டிஸ். அவங்க சொன்ன போல 40 வயசு கல்யாணம் ஆச்சுன்னா ஓகே, பேரண்ட்ஸ் காட் நோ சாய்ஸ். நாட் சே நோ சாய்ஸ், பட் we do not have any objection. We welcome them to continue staying with us. ஹலிமா, இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம்னு நான் நினைக்கிறேன். அதாவது பெற்றோர்னா என்ன அப்படிங்கிற ஆரம்பித்து அதுக்கப்புறம் டிங்கை பற்றி பேசணும், அதுக்கப்புறம் ஜென்டில் பேரண்டிங்காக ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங்காக கண்டிப்பாக பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு விருந்தினர் வந்து ரெண்டுக்குமே ஒரு பேலன்ஸ் வேணும், இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும்னு சொல்லிட்டு போனார். நமக்கு பல இமோஷனல் எக்ஸ்ப்ரெஷனோட முக்கியத்துவத்தை சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்து கூட இப்போ சிங்கிள்ஸ், அதாவது தனியாக இருக்கும்போது எந்த வயசு வரம்பு வரைக்கும் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஆதரவாக இருக்கணும், பண ரீதியாக இருந்தாலும் சரி, மாரல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே பெற்றோரை பற்றி நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, அந்த பாடல் போலவே பெற்றோருடைய வாழ்க்கை தொடங்கும் இடம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், பிள்ளைகளுக்கு பெற்றோர் எப்பயுமே ஹீரோஸ் தான். ஆனால் போன ஜெனரேஷனை விட இந்த ஜெனரேஷன், வருங்கால ஜெனரேஷன் வந்து அவங்க ரோல் மாடல்ஸாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி 10 வார பெற்றோர் பகிர்வு விடுப்பு இப்போ சிங்கப்பூரில் இருக்குதோ, அதே போல் நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி திட்டங்கள் வருங்காலத்தில் வரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்த வாரம் இன்னொரு தலைப்போடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நேற்று என்பது கற்றறிவோம், இன்று என்பதை புரிந்துணர்வோம், நாளை என்பதை தெளிந்து கடப்போம். இது நேற்று இன்று நாளை தலைமுறைகளின் குரல். நேற்று என்று சொல்லும் பொழுதே
பல நினைவுகள் கொண்ட பொழுதே பகலினை இரவுகள் தழுவிய கனவுகள் மறக்க கூடுமா இன்று உருமாறும் தடுமாறும் கவிப்பாடும் மறைந்திடும் நிஜமே தெளிந்திடும் நிழலே மறக்க